கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட கர்த்தருடைய அந்த மன்னாவை புசித்து நம்முடைய ஆத்துமத்தை பலப்படுத்தி இந்த நாள் ஓடுகிற ஓட்டத்தில் பலத்தோட ஸ்திரத்தோடும் ஓட நம்ம இந்த நாளில் கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போம். இந்த நாளுக்கான தலைப்பு உண்மையான தீட்டு, அதாவது பாவம். அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு பந்தியில் அமர்ந்திருக்கிறார். அவரோடு கூட அவருடைய சீடர்கள் எல்லாரும் அமர்ந்திருக்கிறாங்க. பாவிகள்லாம் அமர்ந்திருக்கிறாங்க. பாவிகள் என்று சொல்லப்படுகிற அந்த மக்கள் அமர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் சீடர்கள் கைகளை கழுவாமல் சாப்பிட்ற காரியத்தை அங்கே இருக்கிற பரிசேயர்கள் வேதபாரகர்லாம் பார்த்து இயேசுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. உம்முடைய சீடர்கள் கைகளை கழுவாமல் உணவு அருந்துறது நம்முடைய முன்னோருடைய பாரம்பரியத்தை மீறி நடக்கிறது இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்கன்னா, அவங்களுடைய காலத்தில் அந்த இதனுடைய பாரம்பரியத்தில் அடிக்கடி கை கழுவுறது, கடைக்கு போயிட்டு வந்தால் குளிக்கிறது, உணவு பாத்திரங்கள்லாம் சுத்தமாக வச்சுக்கிறது, செம்பு கிண்ணங்கள், இது மாதிரி உட்கார்ற மனை, இது எல்லாம் சுத்தம்னு எல்லாத்துலேயும் சுத்தமாக இருப்பாங்க. பரிசுத்தமான வாழ்க்கை வாழற மாதிரி நினச்சிக்குவாங்க. அதெல்லாம் தேவை தான் உலகத்தில். அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பாத்திரத்தின் வெளிப்புறத்தை கழுவுறது மாதிரி உள்புறத்தையும் கழுவுங்க அப்படின்னு. ஒரு இடத்துல கடினமாக திட்டுவார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே அப்படின்னு. வெளியே சுத்தமாக இருக்கிற மாதிரி காண்பிச்சுக்கிட்டு உள்ளே சுத்தலைன்னா அது எதுக்குமே உதவாது. நம்முடைய தேவன் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். அவர் வெளிப்புறம் அவருக்கு எல்லார் கண்ணுக்கும் தெரிகிற மாதிரி அவர் கண்ணுக்கு தெரியுது. அதுவும் நம்ம சுத்தமாக வச்சுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அவருடைய ஆலயத்தை கெடுத்து போடுகிறவனை நான் கெடுப்பேன்னு சொல்கிறார். அவருடைய ஆலயமாகிய இந்த சரீரத்தை தூய்மையாக வச்சு கொள்வதும் அதை பராமரிப்பதும் நம்முடைய கடமை. ஆனால் கட்டளை எது அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும், பரிசுத்தமாக வச்சுக்கணும். நம்ம எதுக்கு இந்த காலத்தில் அதிகமாக நம்ம பிரியாற்றி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய உடலில் தான், உடலுடைய மேற்புறத்திற்கு தான் நம்ம அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்து பராமரிக்கிறோம், அழகாக காண்பிச்சுக்கிறோம் மற்றவர்களுடைய முன்னாடி. நான் ரொம்ப நீண்ட நாள் வாழணும்னு சொல்லி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பல வகையான மூலிகைகள், மருந்துகள், நல்ல உணவு பண்டங்கள், எக்ஸசைஸ், உடற்பயிற்சி எல்லாம் செய்து பராமரிக்கிறோம். ஆனால் உள்ளத்தினுடைய பலவீனங்களையும் உள்ளத்தினுடைய அழுக்கையும் நம்ம நீக்கி போட பிரயாசப்படுகிறோமா? அதை தான் தியானித்து பார்க்கணும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். அதான் இயேசப்பா ஒரு இடத்துல சொல்கிறார் பாருங்க, உலகம் முழுவதும் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆத்துமாவுக்கு கேடு விளைவித்தால் என்ன அதனால் அவனுக்கு லாபம் இருக்குது? ஒரு லாபமும் இல்லை. இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை தேவன் விட்டு வச்சிருக்கிறதே எதுக்குன்னா, தன்னுடைய ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்தி தேவனோடு போய் சேரணும். அதற்கு நமக்கு தேவையானது என்னன்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துனுடைய பாவத்தை கழுவுகிற இரத்தமும், மீண்டும் பாவம் நம்மை தொடாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை பாதுகாக்கிற அவருடைய வசனமும், அவருடைய வசனத்தின் மூலமாக பலப்பட்டு நம்முடைய நித்திய ஜீவன் வரைக்கும் நம்மை கொண்டு சேர்க்கிற அவருடைய வளமுள்ள வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் தியானித்து அவருடைய பாதையில் நம்ம நடப்போமானால் நமக்கு பலன் உண்டு, அதுவும் பலன் உண்டு. என்ன பலன்னா, நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். நம்முடைய மரணத்தின் கடைசி பரியந்தத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆளுங்கிட்ட போய்ட்டு நீங்கள் நின்று வேடிக்கை பார்க்கணும். அதான் சொல்கிறார், திருமண வீட்டுக்கு செல்வதை விட மரண வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா, நமக்கும் இந்த ஒரு மரணம் நேரிட போகுது. அந்த மரணத்துக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா?
அந்த மரணத்தை சந்திக்கும்போது நம்ம தேவனுடைய மடியில் போய் சேருவோமா? அதை வந்து நம்ம சிந்திக்கணும். அதுக்காக தான் சொல்கிறார். நம்ம இன்னிலிருந்தே வந்து மரணத்தை குறித்து நம்ம வருத்தப்பட தேவையில்ல. இதனால் அதுக்கு ஆயத்தப்படுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஒரு விஷயம், நான் ஒரு திருமணத்துக்கு சென்றிருந்தேன். அந்த திருமணத்தில் வந்து எல்லாம் வீடெல்லாம் பயங்கரமான அலங்காரம், டெக்கரேஷன்ஸ், உணவு பண்டங்கள், இது எல்லாமே ஆயத்தப்பட்டு இருந்தது. எல்லா காரியமும் வந்து சீரும் சிறப்புமாக நடந்திருந்தது. அப்போ காலையில் 7 மணிக்கு சர்ச்சில் மாஸ் நடக்குது. ஃபாதர் வராங்க. 7 மணி டைம் கொடுத்துருந்தாங்க. ஃபாதர் அந்த டயத்துக்கு வந்துட்டார். வந்து திருமணத்தை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணார். மணப்பெண்ணும் மணமகனும் வரவே இல்லை. அவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு திருப்பலியை ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஸ்டார்ட் பண்ணி திருப்பலியெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. இவங்க வந்து முதல் வாசகம்லாம் படித்து முடித்த பிற்பாடு தான் இந்த சவுண்டு கேட்டு அவர்கள் ஓடி வருகிறார்கள். மணப்பெண்ணும் மணமகனும் வந்து அதுக்கப்புறம் திருமணத்தில் வந்து உட்கார்றாங்க. பிரியமானவர்கள், இது வந்து நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு குற்றப்படுத்துவதற்காக அல்ல, நாம் தேவனுக்காக எவ்வளவு ஆயத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒரு திருமண காரியத்தில் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தணும். நம்முடைய மெயின் இம்பார்ட்டண்ட்டே அந்த திருப்பலி, தேவனோடு ஒப்புரவு, அந்த சடங்கு ஆச்சாரத்தை நிறைவேற்றுவது தானே. அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோன்றதை பார்க்கணும். பிரியமானவர்களே, அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை தேடுவோம், அவரோடு இணைந்து வாழ்வோம். நம்ம உண்மையான தீட்டு எங்கே இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சி அதை அழித்து தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். அன்பும் மனதுருக்கமும் கொண்ட எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. இந்த தியானத்தை எங்கள் உள்ளத்தில் நிறுத்தி அதன் பிரகாரம் எங்களை நாங்கள் வாழவும், எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களை ஜெயிக்கவும் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உம்முடைய வளமுள்ள வார்த்தைகளால் எங்களை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் உமக்காக உம்முடைய சித்தத்தின்படி ஓட எங்களை ஒப்பு கொடுக்குறோம். சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம் அனைத்தும் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிங்க. அன்றாட தேவைகளை சந்திங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. பெற்றோருடைய தேவைகளை சந்திங்க. தொடர்ந்து கிறிஸ்துவின் சமாதானம் எங்களோடு இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன்.